அத்தை காவியாவுக்கு நம்ம இன்னும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கவே இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வைக்கல. நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லைம்மா ரோஷினி, நான் மறக்கலை. நீ இன்னைக்கு காலையில் தான் ஜோஷியர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார் நாளை கழிச்சு நல்ல நாளாக இருக்குது, அன்றைக்கே நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்கன்னு சொன்னார்மா. நீ காவியாவை கூப்பிடு, காவியாட்ட இதை பற்றி நம்ம பேசலாம். அவங்க அப்பா அம்மாட்டையும் பேசணும்லம்மா. சரிங்க அத்தை, நான் காவியா வர சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவளை போய் கூட்டிகிட்டு வரேன். அத்தை கூப்பிட்டுருந்ததா அக்கா சொன்னாங்க. என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருந்தீங்க அத்தை? ஆமாம்மா காவியா, உனக்கு இன்னும் தாலி கோர்க்குற ஃபங்க்ஷன் வந்து போடல, அதனால் அப்பா அம்மாட்ட பேசணும். வர சொல்கிறியா? சரிங்க அத்தை, வர சொல்கிறேன். ஆனால் என் ஃபோன் உள்ளே இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஓ அப்படியாம்மா, சரிம்மா போய் எடுத்துகிட்டு வா. காவியா இப்போ ஒரு நிமிஷம், நான் ஃபோன் வச்சுருக்கேன். என் ஃபோன்லேருந்து கால் பண்ணிவிட்டு அத்தைகிட்ட கொடு, அத்தை பேசட்டும். என்னம்மா ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டுறாங்க. எடுத்துட்டாங்க. ஹலோ சம்மந்தி, நான் தான் பேசுகிறேன். சம்மந்தி, நம்ம வந்து காவியாவுக்கு இன்னும் தாலி கோர்க்குற ஃபங்க்ஷன் வந்து போடல, அதனால் அது விஷயமா பேசுகிறதுக்காக வீட்டுக்கு வர முடியுமா உங்களால்? அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியா சம்மந்தி, வரீங்களா? ரோஷினி, சந்துருவை கூப்பிடுமா, சந்துருவையும் சிவாவையும் கூப்பிடு, எல்லாருமே வரட்டும். எல்லார்கிட்டையுமே நம்ம வந்து பேசலாம் அதை பற்றி, அவங்களுக்கும் தெரியணும்ல அதை பற்றி. சரிங்க அத்தை, ஆனால் அவங்க 2 பேரும் வர டைம் தான், வந்துடுவாங்க. நான் எதுக்கும் கால் பண்ணி வர சொல்கிறேன் அவங்க 2 பேரையும். சரிம்மா, பரவாயில்லம்மா, அவங்க வரட்டும். வந்துட்டாங்க பாரு. வாங்க சம்மந்தி, நம்ம இன்னும் காவியாவுக்கு தாலி கோர்க்குற ஃபங்க்ஷன் போடல, அதை பற்றி பேசணும் தான் வர. ஆமாம் சம்மந்தி, இன்னும் நம்ம தாலி கோர்க்குற ஃபங்க்ஷன் போடல. நான் இன்னைக்கு காலையில் தான் நினச்சிட்டு இருந்தேன், உங்ககிட்ட அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நீங்களே எங்களை கூப்பிட்டீங்க. நான் ஜோசியர்கிட்ட பேசினேன் சம்மந்தி. நாளான்னைக்கு வந்து நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கே நம்ம வச்சுக்கலாமா? உங்களுக்கு சம்மதமா அதில்? சரிங்க சம்மந்தி, எனக்கு சம்மதம் தான். அதில் நாளையிலேருந்தே நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் இன்னைக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். ஆமாத்த, உங்கள் மடியில் உட்காந்துருக்கேன். அந்த சின்ன பொண்ணு யாரு? அதுவா மாப்பிள்ள, அது எங்கள் அக்கா பேத்தி. வீட்டில் லீவுக்கு வந்திருந்தா, அப்படியே வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால் அவளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன். பார்த்துப்பா சந்துரு, கீழே போட பாரு. பொறு, நான் பிடிக்கிறேன். மெதுவாக போடு, பார்த்து மெதுவாக அப்படியே போடு. அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு விடு. இந்த சைடு வருது, இந்த சைடு வருது. சூப்பராக இருக்குப்பா. அம்மா போட்டேம்மா, நல்லா இருக்கா? ஆமாப்பா. சிவா எங்கே போயிருக்கு? அம்மா நாளை கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க கடைக்கு போயிருக்காமா. ஓ அப்படியாப்பா. ரோஷினி, காவியா, மாமியார் மாமனார்லாம் எங்கப்பா? அம்மா உங்கள் தாலி, செயின், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்க கடைக்கு போயிருக்காங்கம்மா. ரோஷினி எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? வாங்க மேம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா ரோஷினி. ஆமாம், இந்த பொண்ணு யார் உன் பக்கத்தில் நிற்கிற பொண்ணு? இந்த பொண்ணு காவியாவோட தங்கச்சி. இவ பேர் பிரியா. சரிங்க மேம், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க. அப்படியாம்மா, சரிம்மா, நான் வரேம்மா. ஹாய் கவிதா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ உள்ளே போய் உட்காரு. வாங்க பூசாரி ஐயா, உள்ளே போய் உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா.
இந்தாம்மா காவியா, இது வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. நான் இப்போ உனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு நெக்லஸ் வந்து ரோஷினி உங்கள் தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் அவளுக்கு கொடுத்தேன். நீ வேணால் கேட்டு பாருவட்ட, அதுவும் சூப்பராக இருக்கும்மா. இதுவும் நல்ல செயின். ரொம்ப ரொம்ப நன்றி த. நீங்கள் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் த. அம்மா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம எடுப்போமா? ஆமாம் த, குரூப் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எல்லோரும் எடுப்போம். ஃபோட்டோகிராஃபர் தம்பி ஒரு ஃபோட்டோ எடுப்பா. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க அஜித் சாலினி மாதிரி இருக்காங்க.